அனைவருக்கும் வணக்கங்க. இப்போல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது உண்டு, டாக்டர் முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல, ஒரு ஃப்ளோர் ஏறினாலே என் காலெல்லாம் வலிக்குது, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், டாக்டர் முன்னாடிலாம் நான் வண்டி எடுத்தேன்னா இங்கேருந்து நேராக பெங்களூர் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன், இப்போ பெங்களூர் போகிறதுக்கே 2 தடவை என்கிட்ட வண்டியை நிப்பாட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 வயசு 70 வயசு தாண்டினவங்க கிடையாதுங்க. 45 வயசு 50 வயசில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது அடிக்கடி இப்போ கேள்விப்படுறோம். இதுக்குரிய காரணங்கள் என்ன, அது எதனால் வருது, அதோட தீர்வு என்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு பேர் தான் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. சார்கோபீனியானா ஒன்றும் இல்லைங்க. சார்கோ அப்படின்னா தசைகள், மசில். பீனியா அப்படின்னா குறையிறது. ஸோ தசைகள் குறையிறது, மசில் ஸ்ட்ரென்த், மசில் லாஸ் வர்றதுக்கு பேர் தான் இந்த சார்கோபீனியா. இந்த சார்கோபீனியா அப்படிங்கிறது சமீப காலமாக அது ஒரு வியாதியாகவே உண்டாயிடுச்சு. முதல்ல ஏஜ் ஆகும்போது எல்லாத்துக்கும் அந்த மசில்ஸ் குறையும். பட் இப்போ இளம் வயதுலேயே இது நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்த கணக்கெடுப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4% தான் இருந்துச்சு. இப்போ அது கிட்டத்தட்ட 35% பேர்த்துக்கு, 40-45 வயசில் இருக்கவங்களுக்கு 35% பேர்த்துக்கு இந்த சார்கோபீனியா இருக்குது. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட செயல்பாடு குறையும். நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அவங்களால வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும், அவங்களோட தொழில் பாதிக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நோய் எதிர்ப்பு தன்மை குறையும், இம்யூனிட்டி லெவல்ஸ் குறையும். ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்ம உணவில் சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவை சாப்பிட்றது. புரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்து 2வது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர், டயபெட்டிஸ். பொதுவாக அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அன்கண்ட்ரோல் சுகர்னால, தொடர்ந்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தசைகள் வலுவிழந்து போகும், தசைகள் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் சார்கோபீனியா வரும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த தசைகள் வலுவிழுக்கிறனால திரும்பியும் எச்சா சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் போகும். அந்த குளுக்கோஸ் எல்லாம் போய் நம்மளோட மசிலில் யூட்டிலைஸ் ஆகணும். ஆனால் அந்த மசில் இல்லாதனால யூட்டிலைஸ் ஆகாமல் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அதனாலையும் சர்க்கரை ஏறும். அப்போ சர்க்கரை ஏறும்போது இன்னும் மசில் லாஸ் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாதனால மசில் லாஸ் ஆகுது, மசில் லாஸ் ஆகிறதுனால மறுபடியும் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் திரும்பியும் மசில் லாஸ் ஆகுது. ஸோ இது 2வது காரணம். அடுத்து 3வது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம சத்தா சாப்பிட்டாலும் அந்த சத்தா புரோட்டீன் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்குரிய பயிற்சியை நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாதிப்புகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்றைக்கி எல்லாருமே உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க, பெரும்பாலும் எந்த விதமான ஆக்டிவிட்டிக்கும் போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணமாக தென்படுது. ஸோ உங்களுக்கு சார்கோபீனியா இருக்கா, உங்களுக்கு மசில் வேஸ்டிங் இருக்கா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு டெக்ஸா ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆனால் அதை நம்ம எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய, நம்மளே நம்ம லேபுக்கே போகாமல் நம்மளே கண்டுபிடிக்கக்கூடிய சில சிம்பிளான விஷயங்கள் இருக்குது, சொல்கிறேன் கேட்டுக்குங்க. முதல்ல வாக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 6 மீட்டர், சரிங்களா, 6 மீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் 6 நிமிஷத்தில் நடக்கணும். ஸோ 6 செகண்டில் நடக்கணும். 6 நிமிஷம் கிடையாது, 6 செகண்ட். ஸோ 1 செகண்டுக்கு 1 மீட்டர் அப்படிங்கிற கணக்கில் 6 செகண்டுக்கு நீங்கள் 6 மீட்டர் உங்களால் வேகமாக நடக்க முடிஞ்சுது அப்படின்னா சார்கோபீனியா கிடையாது. இல்லைன்னா உங்களுக்கு மசில் வேஸ்டிங் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஸ்டாண்டிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது எதையுமே பிடிக்காமல் நம்ம கையை இப்படி தோள்பட்டையிலையோ இல்லை கையை இப்படி நீட்டி வச்சுட்டோ ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்ம உட்காந்து எந்திரிக்கணும். எவ்வளோ தடவை எந்திரிக்கணும்னா 5 முறை எந்திரிக்கணும். அந்த 5 முறை எந்திரிக்கிறதுக்குரிய டைமை நோட் பண்ணணும். 15 செகண்டுக்கு மேலே அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சார்கோபீனியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு சின்ன இன்ச் டேப் எடுத்துக்கங்க. இந்த இன்ச் டேப் எடுத்து கெண்டைக்கால் சதை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கெண்டை சதையை மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த கெண்டை சதை உங்களுக்கு ஆண்களுக்கு 34 சென்டிமீட்டருக்கு குறைவாகவோ இல்லை பெண்களுக்கு 32 சென்டிமீட்டருக்கு
குறைவாகவோ இருந்தால் நமக்கு சார்கோபீனியா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கெண்டைக்கால் தசைகளோட அந்த சுற்றளவை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்தது ஹேண்ட் கிரிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த ஹேண்ட் கிரிப் மீட்டர்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் வந்து நமக்கு இருக்கும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இருக்கும். அந்த ஹேண்ட் கிரிப் நம்ம வந்து ஒரு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஹேண்ட் கிரிப் எவ்வளோ இருக்குன்னு கிலோகிராம்ஸில் காமிக்கும். அந்த ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ஆண்களுக்கு 28 கிலோகிராமுக்கு குறைவாகவும் அல்லது பெண்களுக்கு 18 கிலோகிராமுக்கு குறைவாகவும் இருந்தால் நமக்கு சார்கோபீனியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தசைகளோட செயல்பாடு குறையும், ஆரோக்கிய வாழ்வு குறையும். நமக்கு வியாதி இல்லாமல் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்மளோட செயல்பாடுகளை நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை முழுமையாக செய்ய முடியாது. ஸோ இந்த சார்கோபீனியா வராமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா இருந்ததுன்னா அது சரி பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எப்பயுமே எல்லா சிகிச்சைக்கும் அடித்தளம் என்ன? டயட். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ அந்த டயட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய புரத சத்து புரோட்டீன் அளவு சரியான அளவில் இருக்கணும். நார்மலாக நம்ம எடுத்துக்கிறது 0.5 கிராம் பர் கிலோகிராமுக்கு குறைவாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் எடுத்துக்க வேண்டியது 1 கிலோகிராமுக்கு 1 to 1.2 கிராம் பர் கிலோகிராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 60 கிராம்லேருந்து ஒரு 75 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து புரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 70 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 85-90 கிராம் வரைக்கும் புரோட்டீன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டெய்லி ஃபுட்டில் இருக்கணும். அந்த புரோட்டீன்ஸையும் ஒரே வேளை ஃபுட்டில் ஒரே வேளை உணவில் எடுத்துக்க கூடாது. அதை 3-4 பிரித்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல அப்சார்ப்ஷன் நடக்கும். இது மொதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். பொதுவாக எக்ஸசைஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்கிங் போகிறோம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வாக்கிங் எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக இந்த புரோட்டீன் லாஸுக்கு, மசில் லாஸுக்கு பத்தாது. அப்போ எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். தசைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ். அது வந்து வெயிட் வச்சு கொடுக்கலாம், இல்லை ஓன் பாடி வெயிட் மூலமாக கொடுக்கலாம், இல்லை வெயிட் மாதிரி இருக்க பேண்ட்ஸ், வெயிட் நம்ம இது பண்ணுற பேண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் என்னதுங்க, மசில் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அது எத்தனை முறை? மினிமம் வாரத்துக்கு 3 முறையாவது மசில் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம தசைகளை இழக்கிறத தவிர்க்க முடியும். ஸோ வெறுமன வாக்கிங் மட்டுமே இதுக்கு பத்தாது. எக்ஸசைஸில் கண்டிப்பாக மசில் ட்ரைனிங் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். வாரத்துக்கு மினிமம் 3 முறையாவது இந்த மசில் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். அதான் பிரித்து கொடுக்கணும். அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர்னு சொல்லி பிரித்து கொடுக்கணும். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து சிகிச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வைட்டமின் டி, வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. நம்ம வந்து ஒரு சூரிய ஒளி நிறைந்த நாட்டில் இருந்தால் கூட நமக்கு சூரிய ஒளி உடம்புல படுறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது. ஸோ அந்த வைட்டமின் டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் சப்ளிமெண்ட் மூலமாக. அதே போல் வைட்டமின் B12 நிறைய பேர்த்துக்கு குறைபாடு இருக்குது. வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோம்னா இந்த சார்கோபீனியா வரதை நம்ம தவிர்க்க முடியும். அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் நிறைய புது மருந்துகள் கூட வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு யூரோலித்தின் ஏ ஸ்பெர்மைடின் காம்பினேஷனில் சில கேப்சியூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நியூட்ராக்யூட்டிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் தான். நமக்கு வந்து தசைகளோட கெட்ட செல்ஸை வந்து நீக்கிட்டு அதே போல் நல்ல செல்ஸோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறத இந்த மெடிசன்ஸ் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நம்மளோட தசைகளை உருவாக்குறதுக்கு, வலுவாக்குறதுக்கு உதவி செய்யும். ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மருத்துவரோட பரிந்துரையின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசில் லாஸ் வர்றது, வேஸ்டிங் வரதை தவிர்க்க முடியும். ஸோ வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம நினச்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையும் வேணும். அப்படின்னா அதுக்கு நம்ம தசைகள் ரொம்ப அவசியம். நோய் எதிர்ப்பு தன்மைக்கு நம்ம தசைகள் ரொம்ப அவசியம். அதுக்கு புரோட்டீன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், சரியான எக்ஸசைஸ் பண்ணணும். அதே போல் என்னதுங்க, தேவைப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் இதிலேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஸோ சார்கோபீனியா அப்படிங்கிறது வந்து தசைகளின் குறைபாடு. நம்ம உடல் பருமனாக இருந்தால் கூட நம்ம தசைகள் குறைவாக இருந்ததுன்னா சார்கோபீனிக் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். தசைகள் குறைவாக இருக்கிறத நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக பலருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மற்றவங்களுக்கு தேவைப்பட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.